நம்மளுடைய பீப்புள்ஸ் பிரசிடென்ட் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், அவில் பக்ரி ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, பத்திரிகை அப்படிங்கிறது ஜனநாயக தூண்கள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆனா எப்போதுமே பாத்தீங்கன்னா, பத்திரிகை அன்பர்களுக்கு நான் இத வந்து ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். நெறைய நீங்க செய்திகள நீங்க வந்து வெளியிடுறீங்க. ஆனா முதல் பக்கத்துல நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நீங்க மத்த நியூஸ் எல்லாமே சொல்லலாமே அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, எனக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் நம்ம நெக்ஸ்ட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங் பார்ப்போம். முதல்ல ஒரு சில நல்ல செய்திகள்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா என்னென்ன நியூஸ் வருது அப்படிங்கிறத கவர் பண்ணுவோம். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னது தான். நியூஸ் பேப்பர் ரீடிங் மூலமாவும் நம்ம இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூவன்ட்டா கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. 6 ரைட்டர்ஸ் டு பி ஃபெலிசிட்டேட்டட் அட் சென்னை புக் ஃபேர். என்ன சொல்றாங்க அப்படின்னா, 6 ரைட்டர்ஸ் டு பி ஃபெலிசிட்டேட்டட் அட் சென்னை புக் ஃபேர். 6 எழுத்தாளர்களை வந்து சென்னை புக் ஃபேர்ல வந்து கௌரவிக்கப்பட போகிறார்கள், கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இருக்கிற நியூஸ்மே நான் சொல்றேன். 6 ரைட்டர்ஸ் வில் ரிசீவ் த கலைஞர் மு கருணாநிதி பொற்கிழி அவார்ட் அட் த 48th edition of the Chennai Book Fair to be held from December 27th. எப்போதுமே ஜனவரியில தான் நடக்கும் இல்லையா? இந்த வருஷம் வந்து டிசம்பர் 27th அப்பயே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அவங்கள கௌரவிச்சு அவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. சர்ப்ளஸ் ரெயின் ஹெல்ப்ஸ் ரைஸ் சிட்டிஸ் கிரவுண்ட் வாட்டர் டேபிள். அனலிட்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சர்ப்ளஸ் ரெயின், அதாவது அளவுக்கு அதிகமான ரெயின் ஹெல்ப்ஸ் ரைஸ் சிட்டிஸ் கிரவுண்ட் வாட்டர் டேபிள். அதாவது கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னா உங்களுக்கு என்ன? நிலத்தடி நீர் தானே. நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு கால்குலேஷன் கூட கொடுத்திருக்காங்க. 2.66 மீட்டர்ஸ்ல இருந்து 3.05 மீட்டர்ஸ் வரைக்கும் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. மேன் ஹெல்ட் ஃபார் செட்டிங் 2 வீலர்ஸ் ஆன் ஃபயர். மேன் ஹெல்ட் ஃபார் செட்டிங் 2 வீலர்ஸ் ஆன் ஃபயர். இருசக்கர வாகனத்துக்கு தீ வைத்ததால ஒரு நபர் வந்து பிடிக்கப்பட்டார். செட்டிங் ஆன் ஃபயர் அப்படின்னா அந்த இருசக்கர வாகனத்துக்கு தீ வைத்தார் அப்படின்னு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ரொம்ப ஒரு நல்ல நியூஸ். 42 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் செட் அவுட் ஆன் எஜுகேஷன் டூர் டு சிங்கப்பூர். அது முக்கியமா யாருன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க. 42 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் செட் அவுட் ஆன் எஜுகேஷன் டூர் டு சிங்கப்பூர். 42 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து செலக்ட் பண்ணி இவங்க எல்லாருமே வந்து வெவ்வேறுபட்ட ஒரு சில போட்டிகள்ல வந்துட்டு வின் பண்ணவங்க. அவங்க எல்லாருமே செலக்ட் பண்ணி சிங்கப்பூர் வந்து கூப்பிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. டிஎம்டிகே இன்வைட்ஸ் ஸ்டாலின் டு டெத் ஆனிவர்சரி ஆஃப் விஜயகாந்த். டிஎம்டிகே இன்வைட்ஸ் ஸ்டாலின் டு டெத் ஆனிவர்சரி ஆஃப் விஜயகாந்த். தேமுதிக வந்து விஜயகாந்த் அவர்களுடைய அந்த டெத் ஆனிவர்சரிக்கு திரு சிஎம் ஸ்டாலின் அவர்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, இயர்ஸ் ஆர் பாசிங் வெரி ஃபாஸ்ட், இயர்ஸ் ஆர் மூவிங் வெரி ஃபாஸ்ட் நவடேஸ். இல்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. இட்ஸ் லைக் அண்ட் பிளிங்க் ஆஃப் அன் ஐ அப்படி கூட சொல்லலாம். கண்மூடி கண் திறக்கிறதுங்காட்டியும் ஓடிடுச்சு. அதாவது ஃப்ரம் 2000 ஆன்வர்ட்ஸ் இட்ஸ் கோயிங் லைக் தட். 2000லேருந்தே அது வந்து அப்படிதான் போயிட்டே இருக்கு. ஸோ அவர் இறந்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆக போது. அதுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. இந்த பேராகிராஃப் இதுக்குள்ளார இருக்கிற நியூஸ்மே நான் படிக்கிறேன். லாஸ்ட் டைம் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட நியூஸ் பேப்பர் ரீடிங்ல காமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, மேம் நீங்க நியூஸ் படிக்கும்போது அது உள்ள இருக்கிற அந்த பேராகிராஃப் கூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம அதே மாதிரியும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். வி விஜய பிரபாகரன், son of late actor politician Vijaykanth and DMDK party general secretaries Delki Sutish and B. Parthasarathi met Chief Minister M.K. Stalin at Anna Arivalayam and invited him to participate in the function to mark Vijaykanth's first anniversary on December 28. இப்ப பாருங்க, அந்த டேட் வித் மந்த் யூஸ் பண்ணும்போது ஆன் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்காங்க. தென் அதே மாதிரியே பாத்தீங்கன்னா அண்ணா அறிவாலயம் அப்படிங்கிற பிளேஸ மென்ஷன் பண்ணும்போது அட் அண்ணா அறிவாலயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்க வந்துட்டு கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஃபயர் டிஸ்ட்ராய்ஸ் ஓல்ட் ஃபைல்ஸ் கார்ட்போர்ட் பாக்ஸஸ் இன் புழல் பிரிசன். அதாவது புழல் சிறையில வந்துட்டு
தீ விபத்து ஏற்பட்டதுனால ஓல்டு ஃபைல்ஸ், கார்ட்போர்ட் பாக்ஸஸ் அது எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் ஒரு குட்டி பேராகிராஃப் மாதிரி படிச்சிடலாம். A fire destroyed old files and cardboard boxes kept in the Pural prison on Wednesday. ஆன் வென்ஸ்டே டேட் பத்தி சொல்லியிருக்காங்க, அதனால ஆன் வென்ஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வெட்னஸ்டேன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாதீங்க, வென்ஸ்டே அப்படின்னு சொல்லுங்க. prison officials prison officials are investigating the cause of the accident. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? காஸ் அப்படின்னா காரணம் அப்படின்னு அர்த்தம், இன்வெஸ்டிகேட் அப்படின்னா விசாரணை அப்படின்னு அர்த்தம். இது இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லியிருக்காங்க. prison officials are investigating the cause of the accident. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. Zelensky condemns Russia's inhuman Christmas attack. Zelensky condemns Russia's inhuman Christmas attack. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்துட்டு ரஷ்யாவுடைய இன்ஹியூமன் அப்படின்னா மனிதாபிமானமற்ற அப்படின்னு அர்த்தம். ரஷ்யாவுடைய அந்த மனிதாபிமானமற்ற அந்த ஒரு அட்டாக்கை வந்து அவர் வந்து வன்மையா கண்டிக்கிறாரு. ஏன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நடந்ததுனால அவர் வந்து அதை வன்மையா கண்டிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. பாகிஸ்தான் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் கில் 46 mostly women and children in Afghanistan, said Taliban. Pakistan airstrikes killed 46 mostly women and children in Afghanistan, said Taliban. ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னா வான்வழி தாக்குதல் அப்படின்னு அர்த்தம். 46 பேர் வந்துட்டு கொல்லப்பட்டனர். அதுல அதிகமா யாரு அப்படின்னு சொன்னா பெண்களும் குழந்தைகளும் தான். அதுக்காக தான் சொல்லுவாங்க, no other problem has ever been solved by the gun. Dialogue is the only key to solve all the problem அப்படின்னு. எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஆயுதங்களால வந்து தீர்க்கப்படவே முடியாது, பேச்சுவார்த்தை மூலமா தான் நம்ம தீர்வு காண முடியும் அப்படின்னு. அது நாட்டில் நடக்கிற என்ன மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தை மூலமா நம்ம தீர்வு கண்டோம் அப்படின்னு சொன்னா எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்படும். ஸோ ஒவ்வொரு உயிர் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு ட்ரெஷர் மாதிரி, ஒரு சொத்து மாதிரி இல்லையா? ஓகே, இதே மாதிரியே வந்துட்டு கொஞ்சம் நீங்க நியூஸ் பேப்பர் ரீடிங் எல்லாம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். டெக்கான் கிரானிக்கல்லாம் இன்னுமே சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி நியூஸ் பேப்பர் கிடைக்குதோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹிந்து நியூஸ் பேப்பரும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் அந்த வெக்காபுலரி எல்லாம் வந்து கொஞ்சம் மீடியமா ஒரு இன்டர்மீடியட் லெவல்ல வந்து இருக்கும். ஆனா கண்டிப்பா நீங்க ஈஸியாவும் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம படிச்சது எல்லாமே வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் தான். உங்களுக்கு எது நல்லா ஈஸியா புரியுதோ, ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு 4 நியூஸ் உங்களுக்கு புரிஞ்சாலும் சந்தோஷம் தான். அதையே முதல்ல பெரிய விஷயமா நினைச்சு கொண்டாடுங்க. அந்த 4 நியூஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளார இருக்கிற குட்டி குட்டி பேராகிராஃப் புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா அதை படிச்சு புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓரளவு எனக்கு இங்கிலீஷ் வந்து படிக்க தெரியும், எனக்கு வந்து புரிஞ்சுக்கவும் தெரியும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாம என்னால ஓரளவு மேனேஜபிளா பேச முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமா நியூஸ் பேப்பர் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். I hope this video is useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button.